அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் மத்திய ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வேயில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ், டியூரேஷன் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2801 அப்ரெண்டிஸ் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா. சவுத் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெள்ளூரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடு அப்ரெண்டிஸ் 2801 போஸ்டிங் எந்தெந்த கேட்டகரியிலலாம் ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஏசி மெக்கானிக் 251 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கார்பெண்டர் 22 போஸ்டிங், கோபா 181 போஸ்டிங், டீசல் மெக்கானிக் 105 போஸ்டிங், எலக்ட்ரீஷியன் 1258 போஸ்டிங், எலக்ட்ரானிக் மெக்கானிக் 88 போஸ்டிங், ஃபிட்டர் 539 போஸ்டிங், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் 33 போஸ்டிங், மெஷினிஸ்ட் 54 போஸ்டிங், எம்எம்டிஎம் 24 போஸ்டிங், மோட்டார் மெக்கானிக் 12 போஸ்டிங், பெயிண்டர் 32 போஸ்டிங், வெல்டர் 202 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு 11/4/2026 அன்னைக்கு 10th மற்றும் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 11/4/2026 அன்னைக்கு 15 வயசுலேருந்து 24 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலிமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறப்ப அவங்களுடைய மெயில் ஐடி, செல் நம்பர் அப்படிங்கிறத பத்திரமா வச்சுருக்கணும். அதில் தான் ரிஜிஸ்டர் நம்பர், எல்லா டீட்டெயிலும், எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா பெண்கள், எஸ்சி/எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது. அதர் கேண்டிடேட்டுக்கு 100 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/4/2026. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க. நன்றி, வணக்கம்.